குரு ஒருத்தர்கிட்ட பல சிஷ்யர்கள் படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே அறிவாளியா இருக்க, ஒருத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமான அறிவோட அதிமேதாவியா சுத்திட்டு இருந்தாங்க. குரு கிட்ட அது என்ன, இது என்ன, அது ஏன் இப்படி, இது ஏன் அப்படின்னு கேட்டு புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே வந்தான். குருவும் அவனோட இந்த கியூரியஸான குணத்துக்காகவே அவன் மேல அதிகமான அன்பையும் அக்கறையும் குட்டிக்கிட்டு வந்தார். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்க நம்ம புத்திமான் கிட்ட புதுசா பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சு. வர்றவன் போறவனை பிடிச்சு அவனுங்களுக்கு எப்படியும் பதிலே தெரியாதுன்னு தெரிஞ்சே கேள்வியை கேட்கறதும், அவங்க முழிக்கிறதும், அப்புறம் இவர் பதில சொல்றதும்னு முழு ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். இந்த விஷயங்களெல்லாம் நம்ம குரு காதுக்கு வர அவனோட இந்த அகங்காரமே அவனை அழிச்சிருமேன்னு அவர் ரொம்பவே பயந்தார். அடுத்த நாள் காலமே முதல் வேலையா அவனை கூப்பிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புனார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி அவர் முன்னாடி வந்து நின்னவனை பார்த்து குரு பேச ஆரம்பிச்சார். பக்கத்து ஊர்ல என் நண்பன் ஒருத்தன் இன்னைக்கு காலமை தவறிட்டான். அவன் யாருன்னா எல்லா சாஸ்திரத்தையும் கரைச்சி குடிச்சவன். எப்படியும் ஒரு 200 புத்தகத்துக்கு மேல எழுதியிருப்பான். ஒரு 14-15 தடவை சிறந்த அறிஞருக்கான விருதை அரசாங்கத்திட்ட இருந்து பெற்றிருக்கான். அவனோட மாணவர்கள் பல நாடுகள்ல இருக்கிறாங்க. நீ என்ன பண்றேன்னா, பக்கத்து தெருவில் இருக்கிறானே தச்சு ஆசாரி, அவன்கிட்ட போய் இந்த விவரத்தை சொல்லி ஒரு தரமான சவப்பெட்டியை ரெடி பண்றான். தோ செய்கிறேன் குருவேன்னு அவனும் ஆசாரி வீட்டுக்கு கிளம்புனான். ஆசாரி அவனை வரவேற்று வந்த விஷயத்த கேட்டார். அவனும் மதியத்துக்குள்ள ஒரு சவப்பெட்டி வேணும்னா. இதை கேட்ட ஆசாரி பணத்தோட விவரத்தை சொல்ல சொன்னார். இவனும் குரு சொன்னதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான். அவர் தர்க்க சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சவர். 200 புத்தகத்துக்கு மேல எழுதியிருக்கார். 25 முறை அரசாங்கத்தோட விருதை வாங்கியிருக்காரு. இதை கேட்ட ஆசாரியாரு, அடடே, இன்னைக்கு உனக்கு பொழுது போறதுக்கு நான் தான் கிடைச்சேனா? செத்த குணத்தோட விவரத்தை சொல்லாம வேற என்னத்தையோ உளறிட்டு இருக்க? இதை கேட்ட அவன், அவரை பத்தி இவ்வளவு சொல்லியும் புரியலைன்னா நீ தான் அறிவு கெட்டவன். அதுக்கு ஆசாரி சொன்னாரு, அட அறிவு கெட்டவனே, என்னதான் படிச்சிருந்தாலும் எவ்வளோதான் விருது வாங்கியிருந்தாலும் எனக்கு அது பணம்தான். எனக்கு வேண்டியதெல்லாம் அதோட உயரம் அகலம்தான். படிக்கிற படிப்பெல்லாம் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் தான். உனக்கு பெட்டி வேணுமா, போய் அளவு எடுத்துட்டு வா. இப்படி ஒரு பதிலை கேட்ட அவன் ஆடி போனான். மனுஷ அறிவு இவ்வளவுதானா? இதுக்கா நான் இவ்வளவு பேரை அவமானப்படுத்திட்டு இருந்தேன்னு குரு முன்னாடி போய் கூனி குறுகினான். குரு சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா பெட்டி அடிச்சாச்சா அப்படின்னு கேட்க, அடிச்சாச்சு என்னோட தலக்கணத்துக்கு அப்படின்னா.